நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு, அவருடைய இரக்கம் நம்ம இம்மட்டுமாய் தாங்கி வருகிறது. நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், உபத்திரவங்கள், வியாதிகள் இவை எல்லாம் வந்தாலும் கர்த்தர் அவரை பாட வைத்திருக்கிறார், அவரை துதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நேரத்தில், இரவில் தூங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களோடு கூட ஒரு கூட்டமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து டிவி முன்பாக உட்கார்ந்து கொண்டு அல்லது ஃபோன் முன்பாக அல்லது கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இவ்வளோ நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களிக்கூற ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார், அவருடைய பலத்தால் நம்மை நிரப்பினார். உண்மையிலே நம்முடைய குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, தேவனுக்காக வாழ்வதற்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை நம்ம எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14:30 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே இரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், பேதுருவின் ஜெபத்தை பார்க்கிறோம். பேதுரு ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னை இரட்சியும். ஆமேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது, அவர் படகுல போய்கொண்டிருந்த வேளையில் பயங்கரமான காற்றடித்தது, பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஆண்டவர் இறங்கி வந்து கடல் மேல் நடந்து வந்த பொழுது பேதுரு நானும் நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்ல பொழுது நட என்று சொன்னார். அழகாக இறங்கி பேதுரு கடல்ல நடக்கிறார். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, அந்த பாதை நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் காற்று பலமாய் அடித்தது. ஆமேன். அந்த பலமாய் அடித்ததை கண்ட உடனே அவன் பயந்து அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே இரட்சியும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி தான் இந்த காரியத்தில் நாங்கள் இறங்கினோம், இந்த குடும்ப காரியத்தில் இறங்கினோம், பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நடத்தினோம். ஆனால் போக 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 காற்று பலமாய் அடிக்கிறதே, பயங்கரமாய் அமிழ்ந்து போய் விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே என்று ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து பேதுரு ஜெபித்தது போல ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே எங்களை இரட்சியும். ஆமேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே என்னை இரட்சியும், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று ஒரு வார்த்தையில் ஜெபித்த உடனே வேதம் சொல்லுகிறது, 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் படவில் ஏறினார். ஆண்டவர் பேதுருவை தைரியப்படுத்தினார். படவுல ஒரு அமைதல் உண்டாயிற்று, காற்று அமர்ந்தது. ஆமேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலமாய் அடிக்கிற எல்லா காற்றையும் கர்த்தர் அமைதிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அமிழ்ந்து விடுவோமோ, அழிந்து போய் விடுவோமோ, என் குடும்பமாக நாங்கள் விழுந்து விடுவோமோ, அவ்வளவுதான் வாழ்க்கையா என்று நீங்க ஒருவேளை நினைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து என்னை இரட்சியும் அப்பான்னு கூப்பிட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களை இரட்சியும் என்று அவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டத்தோடு வேதனையோடு என்னை இரட்சியும் அப்பா என்று கூப்பிடுகிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எப்படிப்பட்ட போராட்டமாய் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியை கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள் மறைந்து போகட்டும். அவர்களை இரட்சியும் ஆண்டவரே.
எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அப்பா. அவர்கள் உமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த பிரச்சனையில கர்த்தாவே அவர்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு, மனுஷன் முன்பாக ஆண்டவரை தலை குனிந்து போகாதபடிக்கு அப்பா அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணிருங்கப்பா. அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. குடும்பத்தை ரட்சியும் அப்பா, பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளால எவ்வளவு போராட்டங்கள் தகப்பனே. பிள்ளைகளை ரட்சிப்பீராக. குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும் ஐயா. எல்லா அலக்கழிப்புகள் மாறட்டும். பொல்லாத காற்று ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள், சுழட்டி அடிக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா ஒரு அமைதல் உண்டாக்குங்க, ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க. நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாயிருக்கட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு இருப்பதா அஞ்சினே, அஞ்சினே, என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடினால நம்ம சோர்ந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் இதே அதிகாரத்தின் 36வது வசனம். 36வது வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். இங்க ஒரு வேண்டுதலை பார்க்கிறோம், ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல நிறைய மனிதர்கள், பிணியாளிகள் வர்றாங்க. அந்த பிணியாளிகள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட கண்டிப்பா சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் தொடணும், எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டதன் விளைவு பாருங்க, அவரை யாரெல்லாம் தொட்டார்களோ அத்தனை பேரும் சுஸ்தமானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அப்பா நீங்க ஆண்டவரே ஒரு எங்கள் மேல இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேட்க போறோம். குடும்பத்துல நிறைய பலவீனம் இருக்கலாம். இன்னைக்கு பலன் தாருமே நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? அப்பொழுதே ஒரு புதிய பலன் நமக்குள்ளே இறங்கி விட்டது. ஆனாலும் சில வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வியாதியோடு கூட இருக்கலாம். ஒருவேளை வயோதிபர்கள், அவங்களுக்கு பலவீனத்தினால மூட்டு வலி, கண் பார்வை குறைவு, அப்புறம் நிறைய காரியங்கள் பலவீனங்கள் இருக்கலாம். இன்னும் ஓடி ஓடி உழைத்து 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 சோர்ந்து போன நிறைய பேர் இங்கே இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உங்களை நாங்கள் தொடணும், நீங்கள் எங்களை தொடணும். ஆமென். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி உங்களை நாங்கள் தொடுறோம். நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அடையாளமாக எங்களுடைய கைகளை உயர்த்தி பிடிக்கிறோம். அப்பா ஆண்டவரை நீங்க எங்களை தொட்டு எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? எல்லாரும் வேண்டிக் கொள்ளலாமா? தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எனக்கு சுகம் தாருமப்பான்னு கேட்குறாங்களோ, பலன் தாருமப்பான்னு கேட்குறாங்களோ, ஒவ்வொருவரையும் கத்த தொடுவீராக. உம்முடைய வஸ்திர தொங்கலால் ஆண்டவரை அன்றைக்கு தேவாலயம் நிறைந்திருந்ததப்பா. இன்றைக்கு அதே வஸ்திர தொங்கல் எங்கள் மேல் விழட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் விழட்டும் அப்பா. ஒரு சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஐயா. தூரத்திலும் சமீபத்திலுமாய் இருந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அத்தனை பேரையும் சொஸ்தமாக்குவீராக, சுகமாக்குவீராக. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஒருவேளை யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கன்னா அவங்கள தொட்டு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே தளர்ந்த நடைகளை திடப்படுத்துங்க அப்பா. தள்ளாடும் முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திருங்க, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்துருங்க. நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் ஐயா.
உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல் விழட்டும் ஐயா, விழட்டும் அப்பா. என்னை தொடுங்கன்னு யாரெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டு சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. இப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு உமை பேசினானே. இப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு உமை பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஆமென். இங்க ஒரு சகோதரி கூப்பிடுகிறாள், ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதியெல்லாம் பார்த்தா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், அநேக குடும்பங்கள்ல மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், இதனால வாலிபர்களுக்குள்ளே போராட்டம், நிறைய குடி, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்துல கூட ஏதாவது போராட்டங்கள் இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட பிசாசினால, கொடிய பிசாசினால பலவிதமான சிறையிருப்புகளுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே விடுவீங்க ஆண்டவரேன்னு கேட்க போகிறோம். விடுவீங்கன்னு ஜெபித்ததின் விளைவு 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். இப்ப நம்ம கூப்பிடுகிற இந்த நேரத்துல நம்முடைய குடும்பங்களில விடுதலை உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நீங்க சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க 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 நம்ம குடும்பத்தில் அற்புத மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 38ஆம் வசனம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர். 33ஆம் வசனம். 33. அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். ஆண்டவரை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த வனாந்திரத்துல இத்தனை ஜனங்களுக்கு எப்படி அகப்படும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி. 7 அப்பங்களும் சிறு மீன்களும் இருந்தது. அதை வைத்து ஆண்டவர் நிறைய ஜனங்களை போஷித்து மீதியானது 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாதி வனாந்திரம் தான். இந்த வனாந்திரத்துல ஆண்டவரே, நாங்க வாழப்போகிறோம்? இந்த வனாந்திரமான வாழ்க்கையில பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்கிறதே, எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், எப்படி அடுத்த மாதத்தை நடத்த போகிறோம் என்று ஒருவேளை வேதனையோடு கூட, ஒருவேளை ஒரு கஷ்டத்தோடு பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஆமென். பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி, அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த வனாந்திரத்துல நாங்க எங்க போவோம் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், கர்த்தர் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம்,
நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால நம்ம இவ்வளவு நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு காரியமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம்.